அழிந்து வரும் நீர்நிலைகளை காப்பாற்றும் நடவடிக்கை நாட்டின் பல பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. ஆயிரக்கணக்கான ஏக்கரில் பறந்து விரிந்திருக்கும் சேலம் பனமரத்துப்பட்டி ஏரியை விரைவில் மீட்டெடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதுகுறித்து ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பினை தற்பொழுது பார்க்கலாம். நீரின்றி அமையாது உலகு என நீர் சேமிப்பின் அவசியத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே உணர்த்திவிட்டார் திருவள்ளுவர். எங்கு பார்த்தாலும் பசுமை, சுற்றிலும் மலைகள் புடைசூழ இயற்கை எண்ணெயின் எழில் கொஞ்சும் இடங்கள் என நீங்கள் பார்க்கும் இடம் ஒரு ஏரி என்றால் நம்புவதற்கு கடினமாகத்தான் இருக்கும். சேலம் மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் இருக்கும் பனமரத்துப்பட்டி ஏரியின் தற்போதைய நிலை இப்படித்தான் உள்ளது. அலைக்கடலென நீர் பாயும் வாய்ப்புள்ள ஏரியில் முழுக்க முழுக்க கருவேல மரங்கள் தான் காட்சியளிக்கின்றன. 2476 ஏக்கர் பரப்பளவுள்ள பனமரத்துப்பட்டி ஏரியின் நீர்மட்டம் உயரும்போது ஏரியை சுற்றியுள்ள 40,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் வாய்ப்புள்ளது. ஏரியை சுற்றியுள்ள ஜருகுமலை, போதமலை பகுதிகளிலிருந்து வரட்டாறு, கூட்டாறு ஆகிய 2 ஆறுகளிலிருந்து பனமரத்துப்பட்டி ஏரிக்கு தண்ணீர் கிடைத்து வந்தது. இந்த தண்ணீரை பயன்படுத்தி சேலம் மாநகர பகுதிகள், ராசிபுரம் நகராட்சிக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வந்த நிலையில் மேட்டூரிலிருந்து காவிரி குடிநீர் கிடைத்த பிறகு பனமரத்துப்பட்டியிலிருந்து குடிநீர் எடுப்பதற்கான தேவை குறைந்து கொண்டே வந்து ஒரு காலத்தில் நின்றுவிட்டது. தேவை குறைந்த பின்னர் பராமரிப்பு பணிகளும் நின்றுவிட்ட நிலையில் ஒரு காலத்தில் செல்வ செழிப்புடன் வாழ்ந்து ஏழையாகிவிட்டவரின் வீடு போல புதர் மண்டி கிடைக்கிறது இந்த இயற்கையின் ஊற்று. இந்த இயற்கையின் அம்சத்தை மீண்டும் பழையபடி மீட்டெடுக்கும் முயற்சியில் சேலம் மாநகராட்சியும் தமிழ்நாடு அரசும் தீவிர முனைப்பு காட்ட வேண்டும் என்பது விவசாயிகளின் நீண்டகால எதிர்பார்ப்பாக உள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து ஆண்டுதோறும் நூற்றுக்கணக்கான டிஎம்சி நீர் யாருக்கும் பயனின்றி கடலில் கலந்து வீணாகிறது. மேட்டூர் உபரி நீர் திட்டத்தை திருமணி முத்தாற்றுடன் இணைத்து பனமரத்துப்பட்டி ஏரிக்கு தண்ணீரை வரவழைத்தால் 1 டிஎம்சி தண்ணீரை மட்டுமே பயன்படுத்தி இந்த பிரம்மாண்ட ஏரியை நிரப்பிட முடியும். இதற்கான நடவடிக்கையை உடனடியாக தொடங்க வேண்டும் என்கிறார் விவசாயி சுகுமார். இந்த பனமரத்துப்பட்டி ஏரியோட மொத்த கல்லளவு 1 டிஎம்சி தண்ணீர் தான். சேலத்திலேருந்து வெளியேற நீர் கடலில் கலக்கிறது ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா 300லேருந்து 500 டிஎம்சி தண்ணி கடலில் வீணாக கலக்குது. ஆனால் மொத்தமாக இந்த சேலம் மேட்டூர் உபரி நீர் திட்டத்துக்கும் பனமரத்துப்பட்டி ஏரிக்கு 1 டிஎம்சி தண்ணீர் தான் தேவைப்படுது. சேலம் மேட்டூர் உபரி நீர் திட்டத்தை நிறைவேற்றணும்னா 5 to 10 டிஎம்சி தண்ணி ஒரு ஆண்டுக்கு போதுமானதாக இருக்குது. 500 டிஎம்சி தண்ணீர் வீணாக போகுது. ஆனால் 5 to 10 டிஎம்சி தண்ணீர் இருந்தால் சேலம் விவசாயத்தில் செல்வ செழிப்பாக இருக்கும். மனிதனால் செயற்கையாக நீரை உருவாக்கிட முடியாது. நமக்கான தண்ணீரை பூமிக்கு அடியில் தேடாமல் வானத்தில் தேடினால் இயற்கை தன்னுடைய வளத்தை நமக்கு அள்ளித்தரும். நிலத்தடி நீர்மட்டம் உயர்வு, விவசாயத்திற்கான தங்கு தடையற்ற நீர், சுற்றுலா வாய்ப்பு என எண்ணற்ற வாய்ப்புகளை அள்ளித்தர கற்பக விருட்சம் போல பனமரத்துப்பட்டி ஏரி காத்திருக்கிறது. வாய்ப்பை பயன்படுத்தி விவசாயிகளின் நலன் காக்க அரசும் மாநகராட்சி நிர்வாகம் முன்வருமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.